ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 பிரியாணி இலையை சின்ன சின்னசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஜாவித்ரி, 2 ஏலக்காய், சிறிய துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 மராட்டி முக்கு, 2 கருப்பு ஏலக்காயோடைய விதையை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஃப்ரைடு ஆனியன் தேவை, அதனால் அதை முதல்ல ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கருக விட்டுடக்கூடாது. அப்படி கருகிடுச்சுன்னா வெங்காயம் கசப்பாயிடும். அதனால் மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கனை ஊற வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இப்போ 1 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் ஷாயி ஜீரா, 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், தயிர் 1 கப். இந்த பிரியாணிக்கு தக்காளி எதையும் சேர்த்துக்க போகிறதில்ல. புளிப்புக்கு நம்ம தயிரும் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக வெங்காயம் ஃப்ரை பண்ணியிருக்கிற ஆயிலை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாக்களை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இந்த சிக்கனை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலாலாம் ஊறி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் போல் சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் அரிசிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கசூரி மேத்தி, 2 பிரியாணி இலை, 1 கருப்பு ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஷாயி ஜீரா எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி 1/2 குக் ஆனால் போதும். இப்போ அரிசி பாருங்கள், இந்த மாதிரி 1/2 குக் ஆனால் போதும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ சிக்கன் பிரியாணியை தம் போட்டுடலாம். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி அடி பிடிக்காமல் வரும். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ வேக வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கலருக்காக இந்த குங்குமப்பூவை இதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அடியில் ஒரு தோசை தவாவை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ தம் போடுறதுக்கு வந்து சப்பாத்தி மாவை இந்த மாதிரி ஓரங்களில் வச்சு மூடிட்டோன்னா ப்ரெஷர் எதுவுமே வெளியே போகாமல் நல்லா சீக்கிரமாக பிரியாணி குக் ஆகிடும். இப்போ இதை டைட்டாக மூடி போட்டுடலாம். இந்த மாதிரி ஓரங்களில் கூட இந்த மாவை வச்சு சீல் பண்ணிட்டோன்னா ப்ரெஷர் எதுவும் வெளியில் வராது. பாருங்கள், இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம். இந்த தம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும். இந்த பிரியாணியை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ரொம்ப சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.